எப்படி இருக்கீங்க? நம்ம அடிக்கடி வரம்பு மீறல் அப்படின்னு கேள்விப்படுறோம். வரம்பு மீறல் அப்படின்னா என்ன? வரம்பு மீறல்னா தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அடுத்தவங்கள தவறாக நடத்துறது அல்லது கொடுமைப்படுத்துறது. இப்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தரை அவமதிக்கிற மாதிரி இல்லைனா தன்னம்பிக்கையை குலைக்கிற மாதிரி பேசுகிறது வரம்பு மீறல். நாம் நமக்கு என்ன பண்ணுறோம்? நம்மளை பற்றி என்ன மாதிரி எண்ணங்களை வச்சுருக்கோம்? நமக்கு நாமே என்ன சொல்லிக்கிறோம்? நமக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்கா? நாம் நம்மக்கிட்ட கரிசனையாக பேசிக்கிறோமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா பெரும்பாலும் இல்லை, அந்த மாதிரி நம்ம பேசிக்கிறது இல்லை, அந்த மாதிரி நம்ம எண்ணங்களும் இல்லை. நாம் ஏதாவது சரியாக நடக்கலைன்னா நாம் நம்மளையே பழி சொல்லிக்கிறோம். நாம் எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். இது வரம்பு மீறல் இல்லையா? ஒருத்தரை கண்டுக்காமல் விட்டுட்டு புறக்கணிக்கிறதும் வரம்பு மீறல் தான். முக்கியமாக குழந்தைங்க வளர்ப்பில். நல்ல உடற்பயிற்சி, சரும பராமரிப்பு, தியானம், ஆரோக்கியமான உணவு இவையெல்லாம் நம்ம உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் முக்கியம். ஆனால் நாம் இதெல்லாம் செய்கிறோமா? அப்போது அது ஒரு வகையில் புறக்கணிப்பு தானே. தனக்கு அல்லது பிறர்க்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஒரு பொருளை அதிகமாக பயன்படுத்துவது போதைப் பொருள் துஷ்பிரயோகம், அதுவும் வரம்பு மீறல் தான். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது மட்டும் இதில் அடங்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் வகையில் கண்ட்ரோலே இல்லாமல் திரும்ப திரும்ப உட்கொள்ளும் உணவுப் பொருட்களும் போதை போன்றது தான். துரித உணவு, வெறும் ருசிக்காக சத்தில்லாமல் நாம் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், அளவுக்கு அதிகமான கொழுப்பு மற்றும் இனிப்பு பண்டங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவு, நம்மளோட உடம்புக்கு ஒத்துக்காத உணவு, இது எல்லாம் உட்கொள்கிறது கூட வரம்பு மீறல் தான். போதுமான அளவு ஓய்வும் தூக்கமும் கொடுக்காம லேப்டாப்பையும் மொபைலையும் கையில் வச்சுக்கிட்டு மனசை சோர்வப்படுத்திக்கிறதும் ஒரு வகையில் வரம்பு மீறல் தான். வரம்பு மீறல் ஒரு குற்றம். அந்த குற்றத்தை செய்கிறவங்க தண்டனைக்கு உரியவங்க. அப்படின்னா நாம் நம்மக்கிட்டேயே வரம்பு மீறதும் குற்றம் தானே. நாமளும் தண்டனைக்குரியவங்க தானே. வரம்பு மீறாதீர்கள். அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.